அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பூரில் இருக்கோம். இந்த கஸ்டமர் வீட்டில் ஈபி பில் ரொம்ப அதிகமாக ஒரு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் நம்மளுக்கு சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இதில் ஃபேஸ் ஆம்ஸ் நம்மளுக்கு 0.9 ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸ் நம்மளுக்கு 5.9 ஆம்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. அடுத்த மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் நம்மளுக்கு சேமாக இருக்குது. இந்த மீட்டரில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த மீட்டரில் நம்ம செக் பண்ணுறோம். இந்த மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸ் நம்மளுக்கு 12.3 ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸ் நம்மளுக்கு 5.9 ஆம்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ ஃபேஸ் ஆம்ஸுக்கும் நியூட்ரல் ஆம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் கிட்ட நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கிலோவாட் செக் பண்ணுறோம். கிலோவாட்டில் பாருங்கள் 2.69 கிலோவாட் காமிக்குது. ஃபேஸில் நம்மளுக்கு என்ன ஆம்ஸ் எடுக்குதோ அதுக்கான கிலோவாட் நம்மளுக்கு கரெக்டாக காமிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு மீட்டரில் பார்த்தோம், அதில் ஃபேஸ் ஆம்ஸ் நம்மளுக்கு 0.9 ஆம்ஸ் தான் காமிச்சிது. ஆனால் அதில் கிலோவாட் பாருங்கள் 0.6 கிலோவாட் நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு. அப்போ 2 மீட்டரோடைய நியூட்ரலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இவங்க ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு 2 மீட்டர்லையுமே இவங்களுக்கு நியூட்ரல் வந்து ஷேர் ஆகுது. ஃபஸ்ட் நம்ம ஒரு வீட்டுக்கும் தனித்தனி ஃபேஸ் நியூட்ரல் போட்டு வயரிங் பண்ணியிருக்காங்களா சொல்லி செக் பண்ணோம். ஸோ செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வயரிங் ஃபுல்லாகவே நம்ம பிரித்து செக் பண்ணோம். அதில் நியூட்ரல் பாருங்கள், எல்லா நியூட்ரலும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இது மாதிரி லூப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இது மாதிரி காமனாக கொடுத்துட்றாங்க. நியூட்ரல் கண்டிப்பாக காமனாக கொடுக்கக்கூடாது. ஒரு மீட்டருடைய ஃபேஸ் நியூட்ரல் செப்பரேட்டாக ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இதுவே ஓல்டு மாடல் அனலாக் மீட்டரில் இந்த பிரச்சனை நமக்கு இல்லை. நியூட்ரலில் காமனாக கொடுக்கலாம். ஆனால் டிஜிட்டல் மீட்டர் பொறுத்த வரைக்கும் நியூட்ரலில் காமனாக கொடுக்கக்கூடாது. நியூட்ரல் ஆம்ஸ் மூலயமாவும் மீட்டர் வந்து ரன் ஆகும். கண்டிப்பாக இது தெரியாமல் பண்ணக்கூடிய விஷயம் தான். இதனால் எலக்ட்ரிசிட்டி பில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வரும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.